செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், இப்ப கடந்த 24 மணி நேரத்தின் மழை அளவை பார்த்துட்டு இருக்கோம். தற்போதைய சூழல் என்னென்ன வகையான விவரங்கள்லாம் டேட்டாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? சிபி, தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது காலை 10 மணி வரையில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான இடங்கள் என்பதை பொறுத்தவரை இந்த மழை மானிகள் மாநிலம் முழுவதும் இருக்கும். அந்த மழை மானிகளில் 100%, 75 முதல் 100% என்பதுதான் பெரும்பாலான இடங்கள். எனவே இந்த 4 மாவட்டங்களில் பரவலாக காலை 10 மணி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதே போன்று ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காலை 10 மணி வரை ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 10 மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் காலை 10 மணி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போதைய நிலவரப்படி சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேற்று முதல் காலை 5:30 மணி வரையிலான நிலவரப்படி பரவலாக மழை என்பது பதிவாகி இருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக எண்ணூர் துறைமுகத்தில் 7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. பரவலாகவே நேற்று நள்ளிரவு முதல் கடலோர மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்ய தொடங்கி பரவலாக பெய்து வரக்கூடிய சூழலில் எண்ணூர் துறைமுகத்தில் 7 சென்டிமீட்டர் மழை, அதே போன்று கத்திவாக்கத்திலும் 7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. சென்னையில் பரவலாகவே 4-5 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. சிபி, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.